ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சில டிப்ஸும் ப்ளவுஸும் தான் பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நல்ல க்ரீன் கலரில் சாரீ வந்து நம்மளுக்கு வரல, இது கொரியர் வந்தது. க்ரீன் கலரு அவங்க பீஸ் சாரீ பீஸ் மட்டும் லைட்டாக சைடில் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டாங்க. இது வந்து ரொம்ப சின்ன நெக்கு தான், 8 இன்ச்சு நெக்கு என்னமோ தான் வருது. லோட்டஸு இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதோட வித்து வந்து 4.5 இன்ச்சு தான் இருக்குது. இந்த 4.5 இன்ச்சு இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இதை வந்து நான் எடிட் பண்ணியிருக்கேன். இந்த இதில் இந்த சென்டரில் இந்த லோட்டஸ் வரும். லோட்டஸை வந்து நான் சிறுசு பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இதை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து குறைஞ்சது 6 இன்ச்சு அகலம் வரும். அகலம் வந்து இதோட அகலம் வந்து 6 இன்ச் வரும். நம்மளுக்கு தேவை வந்து இதில் 4.5 இன்ச்சு தான் நம்மளுக்கு தேவை. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலே எதுவும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம கட் பண்ணியிருக்கோம். இந்த பாதி வரும் பார்த்திங்கன்னா, பாதியில் கட் பண்ணியிருக்கேன். இந்த லோட்டஸை தனியாக போட்டிருக்கு. இந்த பாதியை கட் பண்ணிவிட்டு அதே இதை வச்சு லெஃப்ட்டை வச்சேவும் ரைட்டையும் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த லோட்டஸை வந்து மினிமைஸ் பண்ணிட்டோம். பெரிய சைஸாக இருக்கிறதால நம்ம மினிமம் வந்து 80 வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வச்சுட்டு போடுற போது நம்மளுக்கு வந்து நெக்கோட வித்து வந்து கரெக்டாக 5 இன்ச்சு நம்மளுக்கு வந்துருக்கு. ரொம்ப சிறுசாக கேட்குறவங்களுக்கு நம்ம எவ்வளோ தான் ஆல்ட்ரு பண்ணாலும் அது ஒரு மாதிரியாக தான் தெரியும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல சென்டரில் ஒரு தையல் போடணும். இப்போ அவங்களுக்கு வந்து தையல் போட தெரியல அப்படின்ட்டாங்க அவங்க. அதனால நான் சொல்லியிருக்கேன் எப்படி போடணும் அப்படிங்கிறதும். ப்ளஸ் வந்து லைட்டாக இந்த பக்கம் அவங்க மார்க் பண்ணதை விட கொஞ்சம் லைட்டாக இந்த இடத்துல மட்டும் அகலமாகிடுது. அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த சென்டர்லேருந்து இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ண வித்து குறைஞ்சிடும். இந்த இடத்துல இருந்து லைட்டாக டாட் போட்டோம் அப்படின்னா இந்த இதுவும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா குறைச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப சிறுசாக கேட்குறாங்க, பெரிய டிசைனாக இருக்குது, அதை சிறுசாக ஆக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து ஆக்கலாம். இதில் வந்து இவங்க செலக்ட் பண்ணதால இது பண்ணோம். இந்த சென்டரில் வந்து லோட்டஸ் வரப்போய் நம்மளால் அது பண்ண முடிஞ்சது. இந்த இடத்துல வந்து பாதி இதை எடிட் பண்ணிவிட்டு இந்த லோட்டஸை உள்ளே சொருக முடிஞ்சது. லோட்டஸை சிறுசாக்கிட்டு உள்ளே சொருக முடிஞ்சது. இது வந்து பேக் நெக்கு. இது ஃப்ரண்ட் நெக்கு. ஹேண்டுக்கும் அதே மாதிரி இது ஹேண்டுக்கு, 2 ஹேண்டும் 2 சைடு. அடுத்தது இது ஏற்கனவே நம்ம இன்னொரு இது ப்ளவுஸில் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி வேணும் அப்படின்னாங்க, மாம்பழ கல்லில் வேணும்னதால போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் அகலமாக தான் இருக்குது. அவங்க போட்டதை விட அகலமாக தான் இருக்குது. இதை கண்டிப்பாக டாட் பிடிக்கத்தான் சொல்லணும் உங்களை. இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா, சென்டர் லைன் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 லைனையும் ஜரியில் போட்டிருக்கிறேன். 2 லைன் மட்டும் ஜரியில் போட்டுட்டு மித்த எல்லாத்தையுமே த்ரெட்டில் போட்டிருக்கிறோம். இது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கான டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும். நம்ம நெக்கு முடிக்கிறதுக்கேவும் 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகிடும். இது அது சின்ன நெக்கு. இது வந்து ரொம்ப ஸ்மால் நெக்கு தான். ஸ்மால் நெக் முடிக்கிறதுக்கே 3 மணி நேரம் இல்லை 3.5 மணி நேரம் ஆகிடும். இது வந்து பேக்கு. அவங்க இதில் ஹேண்டு வேண்டான் இருக்கிறாங்க. இது ஃப்ரண்ட்டு. இந்த மாதிரி வச்சு இந்த டிசைனை அதே போல் 4.5 இன்ச்சு வித்து உள்ளது தான். நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கீழே உள்ள இதைத்தான் அதே போல் நம்ம எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு சென்டர் புட்டியை வந்து சொருகி இருக்கிறோம். இது பேக்கு. இதில் சாரீ வந்து பிங்க் கலருங்கிறதால பிங்க் கலர் ஃப்ளார் போட்டுட்டு இந்த க்ரீன்லேயும் கொடுத்து அவுட்லைன் மட்டும் கோல்டு கொடுத்துருக்குறோம். இது ஃப்ரண்ட்டு. கோல்டு ஜரி, இந்த அவுட்லைன் ஜரி யூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டு மட்டும் அவுட்லைனில் ஜரி யூஸ் பண்ணியிருக்கிறேன். அவங்க ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் பாருங்கள் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம். இது மேங்கோ டிசைன் தான். இதுவும் அதே போல் 4.5 இன்ச் வித்து உள்ளது தான். ஆனால் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து த்ரெட்டு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ரொம்ப குட்டியாக இந்த டிசைன் போடுற போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. இது பேக்கு கொஞ்சம் ரொம்ப சிறுசாக தான் இருந்தது. ஃப்ரண்ட்டு பெருசாக டிசைனே பெருசாக இருந்தது. நான் ஃப்ரண்ட்டு போடுற போது தான் அதை பார்த்தேன். அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இந்த டிசைன் நீங்கள் போடுறதா இருந்தது அப்படின்னா இந்த டிசைனை செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இது ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்டை அவங்க ட்ரா பண்ணதுலேயும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடிட் பண்ணிவிட்டு வச்சுருக்குறோம். பேக்கே விட ஃப்ரண்ட்டை பெருசாக ரெகுலராக பேக்கே கன்வெர்ட் பண்ணி தான் பேக்கை தான் நம்ம ஃப்ரண்ட்டாக எடிட் பண்ணி போட்டிருக்கிறோம்.
அதனால் சில டிசைனில் வந்து செக் பண்ணிவிட்டு போடுங்க, போடும்போது செக் பண்ணிவிட்டு போடுங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துக்கு. நம்ம ஒவ்வொரு மொபைலுக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இது ரொம்ப டார்க்காக காட்டுற மாதிரி இருக்குது, எனக்கு லைட்டாக இருந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் வந்து கரெக்டாக மிரருக்கு ரவுண்டு போட்டுருச்சு. இங்கே பாருங்கள், தெரியுதுன்னு நினைக்கிறேன். மிரருக்கு ரவுண்டு போட்டுருச்சு. போட்டதுக்கு மேலே நான் லைட்டாக கம் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஒரு டாப்ஸ் மட்டும் வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே தான் இந்த பிளாஸ்டிக் மிரர் ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம். அது எப்படி ஒட்டணுன்னா லைட்டாக டாட் வச்சுக்கோங்க, ரொம்ப வைக்க வேண்டாம். வச்சுட்டு இந்த வட்டம் நான் புதுசாக தான் ட்ரை பண்ணுறேன். எப்போதுமே வந்து நம்ம அந்த ஃபெவிக்ரில் கம் வைப்போம்ல, அந்த கம் வைக்காமல் இந்த வட்டம் நான் வந்து அந்த B7000 அப்படிங்கிற கம்மை வைக்கிறேன். அந்த ரவுண்டு போட்டு காட்டினதுக்கு மேலேயும் அந்த கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி வைங்க. ரவுண்டு விட்டு வெளியே வந்துடாமல் ரவுண்டுக்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வைங்க. இப்போ நம்ம அந்த கம்மு போட்டோன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கம் வந்து அந்த பிரச்சனை இருக்காது. நம்ம ஃபெவிக்ரில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது லைட்டாக காயதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம அடுத்த டிசைன் போட்டுட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். இந்த டிசைனில் அப்படியும் இல்லை, ஆப்ஷன் இல்லை. இதுக்கு அடுத்தே டிசைன் வந்துடுது. ஸ்டார்டிங்லேயே ரவுண்டு போட்டுட்டு அதுக்கு அடுத்து இதுக்கு மேலேயே டிசைன் பண்ணிடுது. அதனால் நான் இந்த இதை வந்து போட்டு பார்க்குறேன். இது வந்து ஃபஸ்ட் டைமாக தான் நானும் போட்டு பார்க்குறேன். நான் சொன்ன கம் வந்து இதுதான். B7000 மார்க்கெட்டில் கிடைக்குது. 50 ml உள்ளது 50 ரூபான்னு சொல்லி சேல் பண்ணுறாங்க. மார்க்கெட்லேயே கிடைக்குது. நீங்கள் கேட்டு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக டாட் வச்சுட்டு நம்ம போட வேண்டியதான். இந்த மாதிரி உள்ளதில் நம்ம இது உடனே படணும் அப்படிங்கிறதால நான் இன்றைக்கி இதை ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம் இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதை வச்சுட்டு அதுக்கு மேலேயே ரவுண்டில் கரெக்டாக ஃபிட் பண்ணுறோம். இந்த மிரருக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம இந்த வைக்கிற மிரர் ஸ்டெப்புக்காக கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் பார்த்து நீங்கள் காஸ்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிரர் டிசைன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக தைக்கிறதுக்குள்ள பார்ப்பீங்கள்ல, எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பீங்கள்ல, அதுக்கேற்ற மாதிரி இந்த மிரர் வைக்கிற போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ரேட்டை. இப்படி ஃபுல்லாக மிரர் வந்து வச்சு முடிச்சுட்டு நம்ம அடுத்த டிசைன் போடலாம். இப்போ நம்ம வந்து ஒட்டிட்டோம். இது குயிக்காக ஃபிக்ஸ் ஆகுதுங்கிறதால ரிமூவ் ஆகாது நம்மளுக்கு. இதே நம்ம ஃபெவிக்ரில்லாம் ரிமூவ் ஆகும். இப்போ நீங்கள் தொட்டால் கூட ரிமூவ் ஆகாது. இங்கே குயிக்காக இருக்கிறதால குயிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம போடுறோம் பாருங்கள். இந்த மிரர் டிசைன் போடுற பொழுது நீடிலோட மூமெண்ட் பாருங்கள், ஸ்லோவாக தான் இருக்கும். நம்ம நார்மலாக 500 ஸ்பீடில் வச்சாலும் நார்மல் டிசைன் போடுறதுக்கும் இந்த மிரர் டிசைன் போடுற போதும் அந்த மூமெண்ட் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால் டைம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட தான் ஆகும். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக போட்டுட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இப்போ அந்த B7000 அப்படிங்கிற கம்மை ஒட்டினோம். அது வந்து நல்லாவே தான் இருக்குது. நம்ம வந்து உடனே போடுறதுக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. நம்ம ஃபெவிக்ரில் பண்ணோம் அப்படின்னா இதை விட இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம ஒட்டிட்டு வச்சுட்டு கொஞ்சம் அதை காயிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இது உடனே போடணுங்கிறதால நம்ம அந்த கம்மை யூஸ் பண்ணோம். இது கரெக்டாக தான் வந்திருக்கு. இதை யூஸ் பண்ணிக்கலாம் இனிமேல். இந்த இடத்துல சாம்பிளுக்காக நான் வேறு போட்டிருக்கிறேன். வேறு மிரர் வச்சுருக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போங்கிறதுக்காக. அது உள்ளே செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். இந்த இதுக்குள்ளே இது செட் ஆகலை. இது என்ன பண்ணணும், மறுபடியும் முதல்ல இருந்து போடணும்.
இப்போ பாருங்கள், நார்மலாக நம்மளுக்கு மிரர் ஸ்டிச் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பீடில் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படிங்கிறத பாருங்கள். இதில் வந்து நல்லாவே ஸ்பீட் ஆகும். தையல் வரும்போது அந்த 500லேயே தான் இருக்குது, ஆனால் நல்லா ஸ்பீடில் வரும். மிரருங்கிற போது கொஞ்சம் ஸ்லோவாகும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி டைம் பார்த்துக்கணும் நம்ம. இது வந்து மிரர் டிசைன் பண்ணியிருக்கிறோம். சாரீ வந்து இதில் உங்களுக்கு லைட் பிங்க் கலரில் தெரியுது. இது நல்லா குங்கும கலர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கலர் சாரீ உங்களுக்கு பார்க்குறது வந்து லைட் கலராக தெரியுது. அதுக்கு நம்ம சாரீ கலர்லேயும் இது கொடுத்துட்டு நூல் த்ரெட்டு கொடுத்துட்டு மித்த எல்லாமே ஜரி ஒர்க் தான். இதில் வந்து வேறு கலர் கொடுத்தாலும் தெரியல. இந்த தேன் கலர் ப்ளவுஸுக்கு தெரியல. இதில் எல்லோ ஷேடில் தெரியுது ப்ளவுஸு, ஆனால் ஆக்சுவலாக வந்து தேன் கலரு தெரியல. அப்படிங்கிறதால ஃபுல்லாக நம்ம வந்து ஜரி கொடுத்துட்டோம். இதில் பார்த்தா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். மிரர் கொடுத்து இது ஃபுல்லாக ஜரி கொடுத்துருக்குறோம் வரிசையாக. நல்லா இந்த டிசைன் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறத விட வீவிங்குமே செமையாக இருக்குது. வீவிங் வந்து எப்போதுமே இதில் வந்து அவுட்லைன் கொஞ்சம் மாறும் பார்த்தீங்களா ஒவ்வொரு டிசைனில். இதில் பெர்ஃபெக்டாக இருக்குது. அவுட்லைன் மாறவே இல்லை, நல்லா பெர்ஃபெக்டாக இருக்குது. ட்ரை பண்ணணுங்கிறவங்க ட்ரை பண்ணிக்கலாம். எந்த இதுலேயும் பாருங்கள் அவுட்லைன் மாறவே இல்லை. ஜரியில் போட்டால் கூட நம்மளுக்கு இந்த மிஷினில் இது இல்லை, என்னென்னு சொல்கிறது, ஜரியோட இந்த மிஷினில் இந்த யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த டிசைனுக்கு ஏன் அப்படின்னா இது சிக்கு விழலை. இந்த ஜரியில் போடும் போது கூட இந்த டிசைன் போடும்போது சிக்கு விழலை. இது ஹேண்டுக்கு அவங்க எல்போ ஹேண்ட் கட்டிருந்துருக்காங்க. அதனால் ஒரு புட்டியை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதில் இந்த சின்ன புட்டியெல்லாம் அதில் வந்து இல்லை, இந்த டிசைனில் இல்லை, தனியாக தான் எடுத்தோம். அதனால் நம்ம அந்த கோல்டு ரிங்கு ரவுண்டை சுற்றி வரும் பார்த்திங்களா, அந்த ரிங்கு வைக்க முடியல. அது வந்து நம்ம தனியாக பிரித்து எடுக்க முடியல. பிரித்து எடுத்தோம் அப்படின்னா ஒன்று தொட்டு இன்னொன்று இதில் போய் முடிகிற மாதிரி இருக்குது. அது தனியாக எடுக்க முடியலங்கிறதால நான் அந்த இதை ரெட் கலர் மட்டும் போடுற மாதிரி போட்டுட்டேன். பாருங்கள், அவுட்லைன் எதுலேயுமே எனக்கு இதுதான் இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவுட்லைன் எதுலேயுமே மிஸ் ஆகவே இல்லை. நம்மளுக்கு சம்டைம் வந்து லைட்டாக அவுட்லைன் மிஸ் ஆகும். இந்த மிஸ் ஆகவே இல்லை, நல்லா இருந்தது. ஹேண்டு ஃப்ரண்ட் நெக்கு ஸ்பெஷல் இது வந்து 6.5 இன்ச்சு வருதுன்னு நினைக்கிறேன். 6.5 இன்ச்சு. ஆனால் டைம் வந்து இது ரொம்ப அதிகமாகுது. மிரர் ஒர்க்னாலே டைம் அதிகமாகும். ஏன்னா அந்த ஒரு மிரர் போடும்போது மெல்ல தான் போடுது. அதனால் மிரர் ஒர்க் அப்படிங்கிற போது டைம் அதிகமாக தான் ஆகுது. அது நீங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.